தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக இருக்கும் ஜேசிடி பிரபாகர் அரசியல் துறையில் பட்டறிவு மிகுந்த ஒரு மூத்த அரசியல்காரர். இவர் அரவமில்லாமல் காரியம் சாதிப்பதில் வல்லவராக திகழ்வதாக சட்டப்பேரவை செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 107 எம்எல்ஏக்களில் மூத்த அரசியல்காரர்களாகவும் எம்ஜிஆர், ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர்களாகவும் இருப்பவர்கள் 2 பேர்தான். ஒருவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும் KA செங்கோட்டையன், இன்னொருவர் சட்டப்பேரவை தலைவரான ஜேசிடி பிரபாகர். இவர்களை தவிர தாவேகாவில் இருக்கும் அனைவருமே முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே மூத்த அரசியல்காரர்களின் பட்டறிவை பயன்படுத்திக் கொள்ள அவை முன்னவராக செங்கோட்டையனையும் அவையை நடத்தக்கூடிய பெரும் பொறுப்பான அவைத்தலைவர் பதவியை ஜேசிடி பிரபாகருக்கும் வழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஜேசிடி பிரபாகர் சட்டப்பேரவையை நடத்தும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் வினாக்களுக்கு முதன்மைத்துவம் அளிக்கிறார். அதே நேரத்தில் எல்லை மீறி போகும்போது கண்டிக்கவும் செய்கிறார். இதில் நடுநிலை வகிக்கும் வகையில் ஆளுங்கட்சியினருக்கும் இதே அளவுகோலை தான் அவர் பின்பற்றுகிறார். ஒரு சில நேரங்களில் எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்ப நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு உடனடியாக உட்காருங்கள் என சொல்லி ஒரு முதன்மையான அறிவிப்பு என அறிவிப்புகளை படிக்க தொடங்கி விடுகிறார். மிகவும் பொறுமையாக, தன்மையாக அந்த அறிவிப்புகளை படிக்கும் போது ஒரு கை பார்த்துவிட வேண்டும் அல்ல கழகத்தில் ஈடுபட வேண்டும் என நினைக்கும் எதிர்க்கட்சியினர் அதை மறந்தே விடுகிறார்கள். டாபிக்கை மாற்றுவதில் மிகவும் வல்லவராக தான் செய்யும் இந்த வித்தையை மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு திறம்பட செய்வதாக கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். திமுகவை சேர்ந்த கொரடாவேலு, முன்னாள் அமைச்சர்கள் சிவசங்கர், கோவி செழியன் போன்றவர்கள் அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகரை அவரது சிறையில் சந்தித்து பேசுகின்றனர். இதேபோல் அதிமுகவை சேர்ந்த OS மணியன், காமராஜ், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்ற முன்னாள் அமைச்சர்களும் அவைத்தலைவர் அறைக்கு சென்று பேசுகின்றனர். திமுகவில் 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ள வசந்தம் கார்த்திகேயன் அமைச்சர் செங்கோட்டையனுடன் மிகவும் நெருக்கமாக, இணக்கமாக, தனிப்பட்ட முறையில் நட்புடன் நடந்து கொள்கிறாராம். அவை நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டும் வசந்தம் கார்த்திகேயன் தனிப்பட்ட முறையில் ஆளுங்கட்சி அமைச்சரான செங்கோட்டையனுடன் நெருக்கமாக இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களின் நெருக்கம் யாருக்கு மிகப்பெரிய பலனளிக்கும் என்பது மறைபொருளாக உள்ளது. பேரவைத் தலைவர் ஆளுங்கட்சி, திமுகவும் அதிமுகவும் எதிர்க்கட்சிகள். ஆயினும் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் தனது அறையில் தனியே சந்தித்து பேச வாய்ப்பு வழங்கி வருகிறார் ஜேசிடி பிரபாகர். தமிழக வெற்றிக் கழகத்தின் அவைத் தலைவராக இல்லாமல் அவையின் நாயகராக விளங்குகிறார் என்றால் அது மிக இல்லை. இதே நிலை தொடர்ந்து நீடிக்குமா என்பதை இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் பார்க்க வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக தலைமை செயலகத்திலிருந்து GL நரசிம்மன்.